ஸோ மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து கும்பத்தில் இருக்கிறது தான். ஸோ லைஃப் அப்படியே செட் ஆகிறது லைஃப்ல பார்ப்பாங்க. வந்து அந்த பார்வை பலத்தினால இவங்க லைஃப் அப்படியே ஈஸியா வந்து ஸ்மூத்தா செய்யலாம். ஒரே விஷயம்தான், கும்பத்துல பிறந்தவங்க ஜிப் போட்டுக்கணும். அதாவது 5 வார்த்தை பேச இடத்துல 1 வார்த்தை பேசணும். ஆனா என்னன்னா இவனுடைய சூழல் இருக்கு பாருங்க, 4 பேர் பின்னாடி உட்காந்து வேணும்னா கொத்திட்டே இருப்பாங்க, பேசு 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 பேசு. வாயை மட்டும் திறந்துடாதீங்க. வாயை திறக்காம இருந்தீங்கன்னா நீங்க வந்து செம்ம சக்சஸ். நீங்க பாருங்க, சனிக்கும் குருக்கும் ஆகவே ஆகாது. இப்போ சனி வந்து உங்களுக்கு ஓடுதுன்னா குரு ஆக்டிவேட் பண்ணணும், குரு ஓடுதுன்னா சனி ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப சனி இப்போ ஓடின்னு இருக்கு. அப்ப என்ன, வள 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 வளன்னு தேவையில்லாத விஷயங்கள், இலிசிட்டான டாக்கு, கொச்சையான வார்த்தைகள், நீச்சமான வார்த்தைகள் பேசக்கூடாது. குருங்கிறது மௌனம், குருங்கிறது சாத்விகம். 10 தடவை கேட்டா 1 முறை பேசுற விஷயம் வந்து அட்வொகேட் பேசுற மாதிரி, கிரிமினல் லாயர் பேசுற மாதிரி நறுக்குன்னு இருக்கும், ஆனா பாயிண்டா இருக்கும். அந்த மாதிரி பேச கத்துக்கணும். அப்ப ஃபேமிலியில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். கண்டிப்பா. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேத்துவுடைய பிளேஸ்மெண்ட்டும் அந்த அளவுக்கு பலமா இல்லை. அதனால நிறைய பேருடைய லைஃப்ல சில பிரிதல் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் சில விஷயங்கள் நடக்கும். ஆனா வியாபாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய அயல்நாட்டு பயணம், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள்